ஓம் சாந்தி 12-11-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நாடகத்தின் விளையாட்டை அறிந்திருக்கிறீர்கள். எனவே நன்றி சொல்வதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அதாவது பாபா வந்து நம்மளை தூய்மையாக்கி தேவதையாக ஆக்குறார், சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்திற்கு அதிபதி ஆக்குறார். இதெல்லாம் டிராமாவின் விளையாட்டுப்படி நடக்குது. உங்களுக்கு நாடகத்தின் விளையாட்டு தெரியும். ஆகையால் இதில் நன்றி சொல்வதற்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறார். கேள்வி: சேவாதாரி குழந்தைகளிடம் எந்த பழக்கம் முற்றிலும் இருக்கக்கூடாது? பதில்: கேட்கும் பழக்கம், அதாவது வேண்டுகிற பழக்கம். நீங்கள் தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கிருபை போன்றவைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரிடமும் பணம் கூட கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பது மேல். ஆகையால் யாரிடம் எதையும் கேட்கக்கூடாது, வேண்டக்கூடாது அப்படின்றார். நாடகப்படி முந்தைய கல்பத்தில் யார் விதை விதைத்திருப்பார்களோ அவர்கள் விதைப்பார்கள். அதாவது பாபாவுடைய காரியத்திற்கு யார் உடல் மனம் பொருளால் சேவை செய்திருப்பாங்களோ, கொடுத்துருப்பாங்களோ, அவங்க தானாகவே கொடுப்பாங்க. அதனால் போன கல்பத்தில் யார் விதை விதைத்திருப்பார்களோ அவங்களுடைய பணத்தை பாபாவுடைய காரியத்தில் ஈடுபடுத்தியிருப்பாங்களோ அவங்க விதைப்பாங்க. அப்படின்னா இப்போவும் ஈடுபடுத்துவாங்க. மேலும் யார் தன்னுடைய எதிர்கால பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டி இருக்கிறதோ அவர்கள் அவசியம் உதவி செய்வார்கள். இதையும் நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய வேலை சேவை செய்வது. நீங்கள் யாரிடமும் எதுவும் கேட்கக்கூடாது. பக்தியில்தான் கேட்பார்கள், ஞானத்தில் அல்ல. முரளியின் பாடல்: எனக்கு துணையாக இருப்பவரே, என் மனம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது. ஓம் சாந்தி. தந்தை ஆசிரியர் குருவிற்காக குழந்தைகளிடமிருந்து நன்றி என்ற வார்த்தை வெளிப்பட முடியாது. ஏனென்றால் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றிக்கான விஷயம் எதுவும் இல்லை. டிராமா பிளான் படி தந்தை வருகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தந்தைக்கோ டீச்சருக்கோ குருவுக்கோ நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ட்ராமா பிளான் படி தானே நான் வரேன். என்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக நான் வரேன். அது என்னுடைய பார்ட். நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன், உங்களை மனிதன்லேருந்து தேவதையாக ஆக்குறேன். அதுக்கு எதுக்கு போய் நன்றி சொல்கிறது? அதாவது பொதுவாக நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னு தானே பாபா சொல்வார். ஆனால் இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாட்டில் என்ன வருது? எனக்கு துணையாக இருப்பவரே, மனம் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறது அப்படின்னு வருது இல்லையா? அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக நான் வரேன், என்னுடைய கடமை செய்வதற்காக நான் வரேன். அதுக்கு எதுக்கு நன்றி? அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் பாபா சொல்லாமலேயே சொல்லிட்டு இருக்கிறார். இது போல நீங்களும் ஏதாவது நல்லது செய்தீங்கன்னா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நான் எவ்வளோ உதவி செய்தேன், நன்றி கூட சொல்லலை அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ என்னை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த கான்டெக்ஸ்டில் பாபா, நான் அப்பா, நான் டீச்சர், நான் குரு, உங்களுக்கு என் வேலை நான் செய்கிறேன், அது போல தான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு தெரியும், ட்ராமா பிளான் படி அவர் வர வேண்டி இருக்கு, வராரு, வந்துட்டு அவருடைய காரியத்தை செய்துட்டு போறார், கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றிட்டு போறார். அந்த அளவிற்கு அகங்காரமற்றவராக இருக்கணும்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். டிராமா என்ற வார்த்தையும் குழந்தைகளின் புத்தியில் வருகிறது. விளையாட்டு என்ற வார்த்தை சொன்னதும் முழு விளையாட்டும் உங்களுடைய புத்தியில் வந்து விடுகிறது.
அதாவது டிராமா என்ற வார்த்தையை கேட்டதுமே, அந்த டிராமாவுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் புத்தியில வரணும். அதேபோல விளையாட்டுன்னு சொன்ன உடனே, அந்த விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் புத்திக்கு வந்துடணுன்றார். அதாவது ஞான மனனம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கார். டிராமா அப்படின்னு சொல்லும்போது 4 யுகங்கள் இருக்கு. ரிப்பீட் ஆகுது. நத்திங் நியூ. நம்ம எல்லாருமே நடிகர்கள். மேலே இருந்து வருவோம். பாகத்தை நடிப்பதற்காக சரீரத்தை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சரீரத்தை விடுறோம். திரும்ப மேலே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் புத்தியில வரணும். அப்போ எவ்வளோ நேரம் நீங்க அந்த ஞான சிந்தனையில இருப்பீங்களோ, அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களுடைய சேமிப்பாயிட்டே இருக்கும். அப்போ வீண் எண்ணங்கள் வராது. அதேபோல விளையாட்டுன்ற வார்த்தை சொன்ன உடனே, இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. மாயாவிடம் வெற்றி அடையும் போது வெற்றி, தோல்வி அடையும் போது தோல்வி. அதேபோல சில விளையாட்டுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சந்தோஷமா இருக்கும். அதுதான் சொல்லுவாங்கல்ல, விளையாட்டா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னுவாங்க. அதுபோல மாயாவை நம்ம விளையாட்டா அப்படியே ஜெயிச்சிடணும். மாயா வருதுன்னு பயப்படக்கூடாது. ஐயோ! பவுலிங் பண்றாங்களே! மெதுவா போடுங்க. அப்படிலாம் சொல்லுவாங்களா என்ன? பால் போட்ட உடனே இவங்க அடிப்பாங்க. அந்த பால 4 அடிப்பாங்க, சிக்ஸர் அடிப்பாங்க. அதுபோல விளையாட்டுன்னு சொல்லும்போது, என் முன்னாடி பிரச்சனை வருது, மாயா வருது. அப்போ மாயாவினுடைய பால் வரும்போது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த விளையாட்டு இல்லையா? சில விளையாட்டெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சில விளையாட்டு த்ரில்லிங்கா இருக்கும். என்ஜாய் பண்ணணும். சிலதெல்லாம் பயமா கூட இருக்கு. ஆனாலும் மக்கள் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? சிலதெல்லாம் அட்வென்ச்சரஸா இருக்கும். அங்க என்ன நடக்கும்னே தெரியாது. நாம தான் இனிமே கண்டுபிடிக்கணும். அந்த விளையாட்டெல்லாம் அப்படி இருக்கும். ஆகையால பாபா விளையாட்டுன்னு சொல்லும்போது மாயா எப்படி வேணாலும் வரலாம். ஆனா மாயாவே ஜெயிக்கணும். அப்பதான் வெற்றியாளர்கள் ஆக முடியும். இதெல்லாம் சிந்திங்கன்றார். அதாவது நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். 3 லோகங்களும் உங்களுடைய புத்தியில் வந்து விடுகிறது. மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம். இப்பொழுது விளையாட்டு முடிவடைகிறது என்பதையும் அறிவீர்கள். தந்தை உங்களை திரிகாலதர்ஷிகளாக ஆக்குகிறார். 3 காலங்களுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் திரிநேத்ரி ஆகிறீர்கள். அதாவது ஞானத்தின் 3வது கண் கிடைத்து விடுகிறது. திரிகாலதர்ஷி, திரிலோக்கி, திரிநேத்ரி. அனைத்தையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இல்லையென்றால் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மாணவர்களின் புத்தியில் சதா படிப்பின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவும் ஞான படிப்பல்லவா? ஆகையில உங்க புத்தியிலையும் ஞான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கணுன்றார். புதிய உலகம் மற்றும் பழைய உலகம், இதுவும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கும் யதார்த்தமான முறையில் புரிய வைக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய தொழிலில் ஈடுபட வேண்டும். யார் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும். நினைவின் மூலம் பலம் கிடைக்கும் அல்லவா? தந்தை கூர்மையான வாளாக இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூர்மையை நிரப்ப வேண்டும். யோகத்தினால் பலம் அடைகிறீர்கள், ஞானத்தினால் அல்ல. ஞானம் வருமானத்திற்கான வழி என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. யோகா நல்லதா அல்லது ஞானம் நல்லதா? யோகாதான் பிரசித்தமானது. யோகா என்றால் தந்தையின் நினைவு. இந்த நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்குதான் தந்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது ஞானம் ரொம்ப ஈஸி. சென்டருக்கு வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் கூட என்ன பண்ணுவாங்க, நீ யாருன்னா ஆத்மான்னு சொல்லுவாங்க, அப்பா யாருன்னா சிவபாபாவை காட்டுவாங்க. ஞானம் சின்ன குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க. நம்ம கூட பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிப்பீட் பண்ணுவோம். ஆனால்
யோகத்தின் அனுபவங்கள். யோகா தான் முக்கியமானது. யோகா தான் நல்லது. யோகா செய்யும்போது விகர்ம விநாசம் ஆகும். வெறும் ஞானம் கேட்டுட்டே இருந்தா விகர்ம விநாசம் ஆகாது. ஞானம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது. வருமானத்திற்கு வழிதான். அப்படின்னா யோகா பண்ணால் உங்களுடைய பாவங்கள் அழியும். நீங்க தூய்மையாகுவீங்க. சத்தியுகத்துல உயர்ந்த பதவி அடைவீங்க. இது வருமானத்திற்கான வழியா இருக்கு. ஞான ரத்னங்களுடைய சேமிப்பு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். நாம கடைப்பிடிச்சோன்னா நம்ம உயர்ந்த நிலை அடையலாம். மற்றபடி பாவங்கள் அழியிறது யோகத்தின் மூலமாக தான். ஆகையால பாபா அதுக்கு தான் ஃபோர்ஸ் கொடுக்குறார். மனிதர்கள் சிலர் இரவு 6 மணி நேரம், சிலர் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள் என்றால் அசரீரியாகி விடுகிறார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் எந்த பாவ கர்மமும் நடப்பதில்லை. ஆத்மா களைப்படைந்து தூங்கிவிடுகிறது. அதற்காக பாவங்கள் அழியும் என்று அப்படி இல்லை. அது தூக்கமாகும். தூங்கவில்லை என்றால் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆக தூக்கமும் கூட ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. முழு நாளும் வேலை செய்து இப்போது நான் தூங்குகிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. அசரீரியாகி விடுகிறது. நீங்கள் ஷரீரத்தில் இருந்து கொண்டே அசரீரியாக ஆக வேண்டும். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சிலர் 6 மணி நேரம் தூங்குறாங்க, 8 மணி நேரம் தூங்குறாங்க. அதுக்கும் அசரீரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தூக்கத்துல ஆத்மா சரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கும். ஆகையால அந்த நேரத்துல பாவ காரியங்கள் நடக்காது. தூங்கலைன்னா இன்னும் பாவங்கள் தான் செய்துட்டு இருப்பாங்க. தூங்கிட்டோ அல்லது ஆத்மா சரீர உணர்வுலேருந்து விடுபட்டுடுச்சு அப்படின்னா எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவும் இருக்காது, பேச மாட்டாங்க, எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காது. ஒரு பாதுகாப்புன்னு தான் சொல்றார் பாபா. அது தூக்கத்துல அப்படி அனுபவமாகும். நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே அந்த அனுபவம் செய்யணுன்றார். அதுக்கு சரீரத்துல இருந்து கொண்டே அசரீரி ஆகணுன்றார். அப்படின்னா பகல்ல கூட காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும் இடையிடையே சரீர உணர்வுலேருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்யணும். தூங்கலை நீங்க, ஆனால் சரீர உணர்வுல இருந்து உங்களை நீங்க வித்ட்ரா பண்ணணும். மற்றபடி முழு நாளும் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் நினைவில் இருந்து பாவங்களை அழிக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை நம்மீது கிருபை அல்லது இரக்கம் காட்டுகிறார் என்று அப்படியும் இல்லை. இரக்க மனமுடைய சக்கரவர்த்தி, இது அவருடைய மகிமையாகும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக்குவது இதுவும் அவருடைய பார்ட்டு தான். அதாவது சிவபாபாவுடைய மகிமை என்ன? கருணை கடல், இரக்க மனமுடையவர், இரக்க மனமுடைய சக்கரவர்த்தி. அதற்காக அவர் கிருபை காட்டுவார், இரக்கம் காட்டுவார், நீங்கள் மாறிடுவீங்க, தூய்மை ஆயிடுவீங்கன்னு கிடையாது. அவர் கருணை கடலாக இருக்கிறதுனால்தான், இரக்க மனமுடையவராக இருக்கிறதுனால்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான வழி சொல்றார், ஞானம் கொடுக்குறார். என்னுடைய பாகம் இது அப்படின்றார். மற்றபடி முயற்சி நாம தான் செய்யணும். அடுத்தது பாபா, பள்ளிகளில் குழந்தைகள் அமைதியாக அமர்ந்திருப்பார்கள். ஆசிரியர் வந்ததும் எழுந்து நிற்பார்கள், பிறகு அமர்ந்து விடுவார்கள். கல்வி கற்பிக்கும் பாகம் எனக்கு கிடைத்திருக்கிறது, எனவே கற்பித்தே ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி குழந்தைகளாகிய நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா அமர்ந்து கேட்க வேண்டும். உங்களுடைய விஷயங்கள் முழு உலகத்தில் இருந்து தனிப்பட்டதாக இருக்கிறது. ஸ்கூலுன்றாரு பாபா, டீச்சர் ரூபத்துல படிப்பு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றார். ஆனா எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஏன்னா படிக்கிறது யாரு? ஆத்மாதான். அதனால அந்த ஸ்கூல் போல நீங்கெல்லாம் எழுந்து நின்று அப்புறம் உட்காரணுன்ற அவசியம் இல்லைன்றார். நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்வார்களா என்ன? பக்தி மார்க்கத்தில்தான் அதுபோல் செய்கிறார்கள், இங்கு இல்லை.
இங்கு தந்தை சுயம் எழுந்து நமஸ்தே கூறுகிறார். அதே போல பள்ளியில் ஒருவேளை குழந்தைகள் தாமதமாக வருகிறார்கள் என்றால் ஆசிரியர் தண்டனை கொடுப்பார் அல்லது வெளியில் நிற்க வைத்து விடுவார். ஆகையால் சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற பயம் இருக்கும். ஃபைனும் போடுவாங்க, தண்டனையும் கொடுப்பாங்க, எல்லார் முன்னாடி திட்டுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அசிங்கமாயிடும் இல்லையா? ஆகையால் ஒரு பயம் இருக்கும். யார் முன்னாடி நான் எந்த பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு. இங்கு பயத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். முரளி கிடைத்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து படிக்க வேண்டும். முரளி படித்தால் உங்களுக்கு பிரசன்ட் மார்க் விழும், இல்லை என்றால் ஆப்சென்ட் தான். போன கல்பத்தில் யார் வந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள். கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. சிவபாபாவிற்கு ஒருபோதும் எந்த கவலையும் இல்லை. இந்த பிரம்மாவிற்கு இருக்கலாம். அதாவது நான் நம்பர் 1 தூய்மையாக வேண்டும் என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. சார்ட் எழுதுவதின் மூலம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று நிறைய குழந்தைகள் எழுதவும் செய்கிறார்கள். இந்த யுக்தி மிகவும் நல்ல யுக்தியாகும். ஆக அனைவரும் செய்ய வேண்டும். அதாவது பாபா சார்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் அதை ப்ராக்டிக்கலில் செய்து பாபாவுக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க. பாபா நீங்கள் சார்ட் எழுத சொன்னீங்க, நாங்கள் எழுதணும், எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நாங்கள் மாறி இருக்கிறோம் அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், இந்த யுக்தி ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே செய்யணும் அப்படின்றார். தந்தை வழி சொல்கிறார், தன் மீது தானே கிருபை அல்லது இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். ஆசிரியரோ கற்பிப்பார், மற்றபடி ஆசீர்வாதம் செய்ய மாட்டார். கிருபை இரக்கம் போன்றவற்றை கேட்பதை விட இறப்பதே மேல் என்று தந்தை கூறுகிறார். யாரிடமும் பணத்தையும் கேட்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இது கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாடகப்படி யார் கல்பத்திற்கு முன்பு விதை விதைத்திருந்தார்களோ, ஆஸ்தி அடைந்திருந்தார்களோ அவர்கள் தானாகவே செய்வார்கள். எந்த காரியத்திற்காகவும் கேட்காதீர்கள். செய்யவில்லை என்றால் அடைய மாட்டார்கள். அதாவது சில நேரங்களில் புரிய வைக்க வேண்டியிருக்கு, இப்படி செய்தால் உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு. நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் செய்யணுன்றது தெரியாது. ஆகையால் புரிய வைக்கணுமே தவிர கேட்கக்கூடாது, வேண்டக்கூடாது அப்படின்றார். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் கைமாறாக அடைகிறார்கள் தானே. ராஜா வீட்டில் அல்லது செல்வந்தர்களின் வீட்டில் பிறவி எடுப்பார்கள். யார் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள் தானாகவே செய்வார்கள். நீங்கள் கேட்க கூடாது. போன கல்பத்தில் யார் எவ்வளவு செய்திருந்தார்களோ டிராமா அவர்கள் மூலம் செய்விக்கும். ஏன்னா டிராமா ரிப்பீட் ஆகும் தானே. ஆகையில போன கல்பத்தில் செய்திருந்தாங்கன்னா இந்த கல்பத்தில் செய்வாங்க. டிராமா செய்விக்கும். கேட்பதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? சேவைக்காக உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். அதனால சேவை செய்யணும்னு நினைங்க. ஐயோ பணம் இல்லையே, எப்படி சேவை செய்யறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சேவை செய்யணும்னு நினச்சா உண்டி தானாகவே நிரம்பும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே அஷரீரி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய நினைவு யாத்திரை ஷரீர நினைவு மறந்து கொண்டே செல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும்.
ஏதோ மேலோட்டமாக பாபா பாபான்னு சொல்கிறது மட்டும் கிடையாது, பாபாவை நினைக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம நினைவு யாத்திரையில் எப்படி இருக்கணும்னா, அந்த சரீரத்தினுடைய நினைவு மறந்து கொண்டே போகணும். அந்த அளவிற்கு அந்த நினைவு இருக்கணுன்றார். 2வது பாயிண்ட், ஞான சிந்தனை செய்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். முரளியை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது, அதாவது தவறவிடக்கூடாது. தன்னுடைய முன்னேற்றத்திற்காக டைரியில் நினைவின் சார்ட்டை நோட் செய்ய வேண்டும். வரதானம், ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு கர்மத்திலும் பயன்படுத்தக்கூடிய யுக்தியுக்தர் மற்றும் ஜீவன் முக்தர் ஆகுங்கள். அதாவது ஆன்மீக சக்தியை பயன்படுத்திட்டு ஒவ்வொரு கர்மத்தையும் யுக்தியோடு செய்யும் போது பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டோம், ஜீவன் முக்தராக ஆக முடியும் அப்படின்றார். இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையே ஆன்மீக தன்மை ஆகும். பிராமண வாழ்க்கை என்றாலே ஆன்மீக வாழ்க்கை. நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயல் எல்லாமே ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, விவகாரம் எல்லாத்துலேயும் அந்த ஆன்மீக தன்மை இருக்கணும். இதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மை. ஆன்மீக தன்மையின் சக்தி மூலம்தான் தன்னை மற்றும் அனைவரையும் மாற்ற முடியும். இந்த சக்தியின் மூலம் அநேக விதமான உலகாய பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைக்கும். அதாவது அநேக உலகாய பந்தனங்களிலிருந்து விடுபட முடியும். அப்படின்னா எங்கேயும் எந்த கர்ம பந்தனம் ஏற்படாது, எங்கேயும் போய் மாட்டிக்க மாட்டோம். ஆனால் யுக்தியுக்தாகி ஒவ்வொரு கர்மத்திலும் லூஸ் ஆகுவதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்கள். சில நேரத்தில் யுக்தி அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத்தை லேசாக எடுத்துப்போம். பாபா தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, குடும்பத்தில் இருந்தால் உலகத்தில் இருந்தால் யுக்தியோடு நடக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி சில விஷயங்களில் ஸ்ரீமத்தில் லூஸ் ஆகிடுறோம். அதுக்கு பாபா சொல்கிறார், யுக்தியை விட ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்றார். இப்போ உதாரணத்திற்கு யார் வீட்டுக்காவது போவீங்க, அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம யுக்தின்னு சொல்லி என்ன சொல்வோம், இன்றைக்கி விரதம் அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இது ஓகே தான். பட் அதுவும் சூக்ஷ்மத்தில் பார்த்தோன்னா ஒரு பொய் தானே. உடம்பு நல்லா தான் இருக்கும், நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக யுக்தி யூஸ் பண்ணுறோம், சும்மான விரதம் அப்படின்னு சொல்வோம். அது அப்படியே பார்க்கும்போது அது ஓகே தான். இருந்தாலும் அதை விட உங்களுடைய ஆன்மீக சக்தி எப்படி இருக்கணும்னா, அவங்கவுங்கள கேட்கவே கூடாது, வற்புறுத்தவே கூடாது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரியான ஆன்மீக சக்தி உங்களிடம் இருக்கணும். அதுக்கு தான் பாபா யுக்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்றார். ஒரு சேவைக்கு போனோம், வீட்டில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, என்ன சொல்லி போகலான்னு யோசிக்கிறத விட நான் போகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு அதில் ஆன்மீக சக்தி இருந்ததுன்னா கேட்ட உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க. நாம தான் என்ன நினச்சிட்ருப்போம், யுக்தியாக பேசணும் இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். அந்த அர்த்தத்தில் பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். மனம், சொல் மற்றும் செயல் இந்த மூன்றிலும் ஆன்மீக தன்மையின் சக்தியை கூட கூடவே அனுபவம் செய்யுங்கள். அதாவது நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னா அந்த எண்ணத்தில் ஆன்மீக தன்மையின் சக்தியையும் அனுபவம் செய்யணும். ஒரு வார்த்தை பேசுகிறீங்கனாலே அந்த வார்த்தையில் ஆன்மீக தன்மையின் சக்தியின் அனுபவம் செய்யணும். அதே மாதிரி செயல், அதாவது ஆன்மீகம் சொல்லும் போது, கிளாஸ் கேட்கும் போது நல்லா இருக்குது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்போ ஆன்மீக தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் விவகாரத்தில் வரும்போது அது இருக்காது இல்லையா, அதனால கூட கூடவே அனுபவம் செய்யுங்க அப்படின்றார். யார் முற்றிலும் யுக்தியுக்தாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜீவன் முக்தர் ஆவார்கள். இதுபோல ஆன்மீக தன்மையின் சக்தியை பயன்படுத்தக்கூடிய யுக்தி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜீவன் முக்தர் ஆகுவாங்க அப்படின்றார். ஸ்லோகன்: சத்திய தன்மையின் விசேஷ தன்மை மூலம்
குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். அவ்யக்த சமிகை. என்னென்ன சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறதோ, மேலும் இன்னும் வரப்போகிறதோ, அவற்றில் விதேகி நிலையின் பயிற்சி அதிகம் தேவை. எனவே மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு, அதாவது இப்படியாகி விடாதுதானே, அப்படியாகி விடாதுதானே, என்ன நடக்குமோ, இந்த கேள்வியை விட்டுவிடுங்கள். அதாவது சில நேரத்தில் இப்படி ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழும் இல்லையா? அதுக்கு பாபா புரிய வச்சிட்ருக்கார். இந்த கேள்விகளை முதல்ல விட்டுடுங்க. இதை விட்டுவிட்டு இப்போது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் விதேகி குழந்தைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லது எந்த ஒரு அலைச்சலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதாவது தேகத்தில் இருந்தாலும் அந்த தேகமே இல்லை, நான் லைட்டாக இருக்கிறேன், அந்த விதேகி நிலையை பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் உட்கார்ந்து செய்கிற பயிற்சி இல்லை, நேச்சுரல் நேச்சராக இருக்கணும். உள்ளுக்குள்ளே இந்த பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்திற்கு நேத்திக்கு கூட பாபா அவதரித்த ஆத்மா என்று உணருங்க அப்படின்னார். அப்போ அந்த தேக அபிமானம் இருக்காது. நான் அவதரித்த ஆத்மா என்ற சுயமரியாதையில் வந்த உடனே நான் எதற்காக அவதரித்திருக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்துடும். தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நான் அவதரித்திருக்கிறேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? தூய்மையானதாக இருக்கணும். இம்மீடியட்டாக அந்த கவனம் வரும், இம்மீடியட்டாக நம்முடைய சிந்தனை மாறும், நம்முடைய பார்வை மாறும். இந்த பயிற்சி செய்து ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வந்தால்தான் அனுபவம் ஏற்படும். என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். ஏன்னா நான் அமைதியான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அவதரித்திருக்கிறேன். அப்போ அந்த ஒவ்வொரு பேச்சிலையும் நமக்கு கவனம் இருக்கும். ஏதேதோ பேசி சூழ்நிலையை கெடுக்கக்கூடாதுன்ற கவனம் இருக்கும். கர்மங்கள் செய்யும் போது ஒரு உண்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக நான் அவதரித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய ஒவ்வொரு காரியமும் நேர்மையாக இருக்கும். இது போல பயிற்சி தான் முக்கியம். எவ்வளோதான் ஞானம் கேட்டாலோ பயிற்சி செய்யாத வரை நமக்கு அனுபவம் கிடைக்காது. ஆகையால விதேகி நிலையினுடைய அனுபவம் செய்யணும்னா பயிற்சி செய்யணும். இது செய்ய செய்ய என்ன தோணுது அப்படின்னா, அப்போ நம்ம யார்? நன்மை செய்யக்கூடியவர்கள். அப்போ பாபா யார்? உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர். நமக்குள்ளே அந்த நன்மை செய்யக்கூடிய உள்ளுணர்வு வர வர நடமாடும் மியூசியமாகவே மாறிடுவோம். அப்போ நம்ம மூலமாக ஜோதிர்பிந்து பாபா உலகத்துக்கு தெரிவார். இப்படி பயிற்சி செய்தால், சிந்தனை செய்தால்தான் நாமளும் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும். பாபா சொல்கிற அந்த நிலை அடைய முடியும். உலகத்துக்கும் பாபாவை வெளிப்படுத்த முடியும். ஓம் சாந்தி.